2 நாட்கள் சுற்றுப்பயணமாக இன்று சேலம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளை மேட்டூர் அணையை திறந்து வைத்து மாவட்டத்தின் களஆய்வு பணி மேற்கொள்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவை உண்டு ஆய்வு மேற்கொண்ட ஆசிரியரின் செயலால் முதலமைச்சர் நிகழ்ச்சி. காலை உணவு திட்டம் என்பது நாளைய தமிழ்நாட்டுக்கான வலுவான அடித்தளம் என எக்ஸ் பக்கத்தில் பெருமிதம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்யும் பாரம்பரிய வழியை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி மூடியிருப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இனி 200 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்று கூறுவது உள்ளூர் பக்தர்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது எனவும் சாடல். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை தொடர்ந்து விசிகாவும் அதிக தொகுதிகள் கேட்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெற முயற்சிப்பது வழக்கமான ஒன்றுதான் என திருமாவளவன் பதில். மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்பது வழக்கமான ஒன்றுதான், வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் பேச்சுவார்த்தையின் போது இருக்கிற சூழல்களை மனவிட்டு பேசி அதன் அடிப்படையில் நாங்கள் இறுதி முடிவை எடுப்போம். மாவட்ட செயலாளர்களுடன் இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு ஆலோசனை மேற்கொள்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து கருத்துக்களை கேட்டறியும் திட்டம். தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, திருக்கோயிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக வெளுத்து வாங்கிய கனமழை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய மழை நீர், கழிவுநீரும் கலந்து குளம் போல காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே உடைந்த வெள்ளாற்று தரைப்பாலம். இரவு பெய்த மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் 2வது முறையாக உடைந்தனர். தமிழகம் முழுவதும் ஐபிஎஸ் அதிகாரிகள் 18 பேர் பணியிட மாற்றம். கடலோர பாதுகாப்பு குழும டிஐஜியாக மகேஷ்குமார், சென்னை காவல் தொழில்நுட்ப பிரிவு டிஐஜியாக ஜெயந்தி நியமனம். விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டல் சென்னை மேற்கு மண்டல இணை ஆணையராக நியமனம். சேலம் சரக டிஐஜி உமா விழுப்புரத்திற்கு பணியிட மாற்றம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் புறவழிச்சாலையில் கார் மோதி தந்தை, மகள் உட்பட 3 பலி. மேல் நாராயண்பூரில் அந்தோனியார் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்ற போது விபத்து. சென்னை ஆவடி அருகே நீண்ட நேரம் மின்வெட்டு நீடித்ததை கண்டித்து மக்கள் சாலை மறியல். ஐயப்பாக்கம் அன்னனூர் சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது.
வேலூரில் ஜிம் உரிமையாளரிடம் 2 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு கொலை மிரட்டல். பிரபல ரவுடி வரித் ராஜா உட்பட 5 பேர் கைது. திருச்சி மாவட்டம் வளநாடு அருகே 1.5 கிராம் தங்கத்திற்காக 1.5 வயது ஆண் குழந்தை வீடு புகுந்து கடத்து. தங்க தாயத்தை அறுத்து எடுத்துக்கொண்டு சுடுகாட்டில் விட்டுச் சென்ற 17 வயது சிறுவன் கைது. 146 கோடியே 39 லட்சம் மக்கள் தொகையுடன் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் இந்தியா அடுத்த 40 ஆண்டுகளில் 170 கோடியாக உயரும் என்று ஐக்கிய நாடுகள் அவையின் உலக மக்கள் தொகை அறிக்கையில் தகவல். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவில் பாகிஸ்தானுக்கு இடமளித்தது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் விமர்சனம். பாலை பாதுகாக்க பூனையை காவல் வைப்பது போன்ற செயல் எனவும் கண்டனம். இந்தியா மற்றும் இந்தியர்களின் கண்ணியத்தை பாதுகாக்க தவறியதாக பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் கடும் தாக்குதல். அமெரிக்காவில் இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து உடனடியாக அதிபர் டிரம்பிடம் பேச வேண்டும் என வலியுறுத்தல். மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 82 பேர் உயிரிழந்ததாக BBC அதிர்ச்சி ரிப்போர்ட். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 37 என்ற மாநில அரசின் அறிக்கைக்கு எதிராக வெளியான தகவல். தேனிலவு சென்ற இடத்தில் நண்பர்களுடன் கணவனை தீர்த்து கட்டிய சோனம் ரகுவன்சியை மேகாலயா அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை. மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போலீசார். ஒடிசாவில் தொழில் அதிபரிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய IAS அதிகாரி சஸ்பெண்ட். சோதனையின் போது வீட்டில் 47 லட்சம் ரூபாய் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் நடவடிக்கை. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் விண்வெளிக்கு செல்லும் ஆக்சியம் 4 திட்டம் 2வது முறையாக ஒத்திவைப்பு. ராக்கெட்டில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குவதால் கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. கன்னட மொழி சர்ச்சை விவகாரத்திற்கு இடையே கன்னடத்திலேயே பேசி வீடியோ வெளியிட்ட நடிகர் கமல்ஹாசன். சினிமாவில் 40வது ஆண்டில் அடியெடுத்து வைத்த நடிகர் சிவராஜ்குமாருக்கு கன்னடத்தில் வாழ்த்து. ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಬಿ ಹ್ಯಾಪಿ, ಡೂ ಮೋರ್ ಫಿಲ್ಮ್ಸ್. ಇಬ್ಬರು ಕೂತ್ಕೊಂಡು ಆನ್ ಯುವರ್ 50th ಆ್ಯನಿವರ್ಸರಿ ಟೇಕ್ ಕೇರ್, ಆಲ್ ದ ವೆರಿ ಬೆಸ್ಟ್. ಎಲ್ರಿಗೆ ನನ್ನ ನಮಸ್ಕಾರ ಹೇಳಿ. ನಮಸ್ಕಾರ. மாலத்தீவு சுற்றுலாத்துறைக்கான உலகளாவிய தூதுவராக பாலிவுட் நடிகை கேட்ரினா கைஃப் நியமனம். பிரதமர் நரேந்திர மோடியின் மாலத்தீவு பயணத்திற்கு 1 மாதத்திற்கு முன்னதாக அறிவிப்பு. கணவருடன் மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்ற நடிகை கீர்த்தி சுரேஷ். இருவரும் என்ஜாய் செய்தது தொடர்பான வீடியோ புகைப்படங்கள் வெளியீடு. வைகாசி பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் விடிய விடிய மலைவலம் வந்த பக்தர்கள் 14 கிலோமீட்டர் பாதையை பக்தியுடன் சுற்றி வந்து வேண்டுதல். பௌர்ணமி மலைவலத்தை முடித்து சொந்த ஊர்களுக்கு போக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள். ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்றவர்கள் முண்டியடித்து பயணம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே சையத் இனாயத் உல்லா தர்காவில் சந்தனக்கூடு ஊர்வலம். பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள் உட்பட திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு.
إمام المتقين إمام الأعلام كامل مكمل سيد ساداتنا سيد عناية الله